கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. தெய்வம் நீதானையா, தினமுனை பாடும் என்னை கண்பானையா. கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை. பாடும் பாட்டெல்லாம் பறந்தவனில் மாட்டே, நானும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு. நானும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு. ஏழுமலை இருக்கு நமக்கென்ன மனக்கவலை. பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை. பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை. ஏழுமலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை. கைவண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது. ஆழ்வண்ணம் திருமகளில் மணக்க வந்தது. மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது. மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது. நமக்கென்ன மனக்கவலை. இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ எங்கு பார்த்தாலும் பூஞ்சொலாக தெரிகின்றது. மலங்களும் மறைகளும் நல்ல இடம். உண்மையிலே இந்த மலை என்று பாராமல் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரும் நாடகம் பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? நீங்க வந்து ஒன்று எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அனைவருமே ஆண்டவருடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் கொடியற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழணும். இப்படி ஊர் மக்கள்லாம் சுபிச்சமாக வாழ்ந்தாத்தான் நம்மளை போன்ற கலைஞர்கள்லாம் நல்லா வாழ முடியும். என்ன
ஆகையினால இடத்தை பார்க்கும் பொழுது காலத்தை மாற்றினார் கட்சியை மாற்றினார் கோலத்தை மாற்றினார் கொள்கையை மாற்றினார் மனிதர் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை நாடத்தை மாற்றினார் கட்சியை மாற்றினார் கோலத்தை மாற்றினார் கொள்கையை மாற்றினார் மனிதர் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை கரடி புலிகளை அடக்கிவிட்டான் காட்டு நிலங்களை அழித்து விட்டான் கரடி புலிகளை அடக்கிவிட்டான் இமயத்தில் கொடியை ஏற்றி வைத்தான் அவன் மயக்கம் தீரவில்லை கையெழுவேதான் இதயம் வைத்தான் கடல் போல் அதிலே ஆசை வைத்தான் பொய்யும் கலந்து வைத்தான் ஏனோ மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை கட்சியை மாற்றினார் கொள்கையை மாற்றினார் அவன் மயக்கம் தீரவில்லை. பொதுவாகவே ஒரு நாடகம் நல்ல முறையில் அமையணுமா முதல் காரணம் அது ஒளிவெளி காரணம் அருமையான ஒளிவெளி பேர் என்ன தம்பி ஒளிவெளி பேரு ஞானம் எந்த ஊரு சின்ன கண்ணனூர் ஞானம் அருமையான ஒளிவெளி ரெண்டாவது அருமையான பக்க மேளங்கள் தம்பி மணிமாற சிலவராஜில் வேற ஊர் போறாள் நீங்க வந்துயா பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தலைவிக்கிட்டு பெண்டாலும் உருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டும் அவர் வேற ஊர் போகக்கூடிய ஆள் வர்றாரு அப்படின்னா சாமி எழுதிட்டு வருது இப்படி ரெண்டாவது இந்த நாடகத்தை வீடியோ எடுக்கின்ற அன்பண்ணன் மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கு எங்க ஒரு ஆளக்கான சரி சரி சாப்பிடு ஆகையினால இடத்தை வணிக்கலாம் இருந்தாலும் என்ன சத்தா அருமையான கானம் ஆளோளம் சோ என்று அற்புதமான ஓசையில் கேட்கின்றது சகுடையால் பேரியால் மகதையால் செங்கோட்டால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு எப்படியா இருக்கணும் நல்ல அழகு நம்மளும் எத்தனையோ பிள்ளையை பார்த்துருக்கேன் இப்படி கொழுன்னு பார்த்ததில்லை இப்படித்தான் இருக்கணும் அதுக்காண்டி எலும்பா பாருங்க மோசமான அழகு கண்ணேனும் பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றி உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உண்மை ஏமாற்றும்
ஒன்றாய் வேசமிட்டால் கள்வர்களும் மேற்குருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. கைகளுக்கு கைவிலங்கு போட்டுவிடும் கண்ணுக்கு போனாத சத்தியமே. ஓடும் பொய் திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது பேயான போலும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனையனாய் மாறுகிறீர்கள். மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீர்கள். உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே ஏமாற்றும். உன்னை ஏமாற்றும் நீயாடும் தோற்று உண்மை இல்லாதது. பொன்னுரை கண்டவர்கள் வந்தவழி மறுத்துவிட்டு கண்மூடி போகிறவள் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், ஆனாலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் உலகமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும். அதுவே என் உலகமாகும். கண்ணை நம்பாதே ஏமாற்றும். உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது. அறிவை நீ நம்பு. தெளிவாக அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. ஆடும் பூவை சூடாமல் போனார். ஆடும் பூவை சூடாமல் போனான். பொழுதும் போதாது. கல்யாண வீட்டில் போகக்கூடாது. ஆளியிலே விரவாத அலைமகளோ, ஏழிசை பயிலாத கலைமகளோ, இந்த உலகத்தாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள், கலைமகள், மலைமகள் என்ற மும்மகளுக்கு நிகராக இருக்கின்ற இந்த பெண் அரசியை பார்க்கிற பொழுது இப்பத்தானே சொன்னேன். எங்கே வரீங்க? கூப்பிடாத பாருங்க. வர்றா நல்லா இல்லையா? உட்கார்த்தா செம்பரியாடு மாதிரி ஒரு ஆடு போனா மொத்த ஆடு போயிடும். அந்த மாதிரி ஒரு பொம்பளை பாரு. சரி விடுங்க விடுங்க விடுங்க. சரி போனது போட்டு விடுங்க. போறது போட்டேன். இருக்கிற ஆள் பார்க்கட்டேன், புண்ணியத்தை தேடட்டேன். ஆகினால என்ன சொல்லுவா, ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படி சாணி ரெண்டு ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாக்கிறா, இவன் உலகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாக்கிறா, இவன்
கழிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறான் 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 ஆடையே இருக்கிறா அள்ளி அள்ளி ஆடையே திருத்துறான் அள்ளி அள்ளி சொல்கிறான் அழகர வார்த்தை சொல்லி பாதியம் முழுங்குறான் அறுபொரு வார்த்தை சொல்லி பாதியை முழுங்குறான் பின்னலை முள்ளி விட்டு பின்னி பின்னி காட்டுறான் பின்னலை முன்னி விட்டு பின்னி பின்னி காட்டுறான் நாளை தூக்கி விட்டு கையாடி இருக்கிறான் பூ போன காலெடுத்து பூமியாளக்குறான் போல காலெடுத்து பூமியை அடக்குறான் துள்ளி துள்ளி என்னால மறக்கிறான் இடையில கைய வச்சு நிற்கிறான் நிமிர்கிறான் கையில் வச்சு இடிக்கிறான் நிமிர்றான் மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுகிறான் என் நெஞ்சை தாளாட்டுறான் பக்கம் பார்க்கிறான் ஒரு கண்ணு சாய்கிறான் அந்த கழிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறான் 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 காலாலே நிலத்திலே கோலம் போட்டு நிலத்துல ஓலம் போட்டு காட்டுறான் கண்ணத்தே கண்ணத்தை தேய்க்கிறான் கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை கேட்கிறான் கண்களை மூடி மூடி தாடை கொஞ்சம் காட்டுகிறான் கண்களை மூடி மூடி ஆடை கொண்டு காட்டுறான் அந்த மாதிரி நான் கொடுத்தான் கையை தொட்டு வாங்குறான் கையில் பட்டதிலே பால் சொம்பு குடுங்குது கை விரல் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது கையை எடுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது ஒன்னும் கூட எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது உண்மையெல்லாம் விளங்குது இங்கே உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறான் என்ன சாக்கிறான் மெதுவாக சிரிக்கிறான் 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 ஒளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கிறேன் பார்க்க போறேன் பள்ளிமலை மாங்குட்டி எங்கே போறே வந்திருக்கும் வேலன பார்க்க போறே ஒளிமலை தீர்த்து எங்கே போறேன் பள்ளிமலை கேட்டுட்டு எங்கே போறே மறுக்கும் மரண கூட போறேன் கடக்காடி ஆடும் கண்டு பார்த்தாலே பக்காடு ஒளிமலை மான் குட்டி வந்திருக்கும் வேலன பார்க்க போறே செவ்வந்தி பூக்கென்று செம்மாந்து பாடி தென்னையிலும் சோலையில் நீரை மூடி அறியாத பந்தம் கட்டி பொட்டு வச்சு தட்டு வட்டி பள்ளாக்கு என்னடி ஆடும் கண்ணும் பார்த்தா நைசு பக்கா பக்காடி பள்ளிமலை மாங்குட்டி எங்கே போறே பார்க்க போறேன் நூறு வில்லல் தானே போடுது ஆயிரத்தில் முகுத்தி மேலோடு முன்னோடு மின்னல் முந்தானை போடுது ஆயிரம் மின்னல் சாப்புகத்தம் கட்டி ஆதி பந்தம் கட்டி வட்ட வட்ட பந்தாட போனதென்னடி
நமக்கு ஆடும் மூக்கும் கண்ணும் பார்த்த நைசலன் நமக்காணி ஒரு ஆள் தான் ஆள் சங்கு வராரு. மத்தால எப்படி வருவாங்க? மத்தால எப்படி அவங்க மாதிரி வருவாங்க. அப்படியா? ஆனா அந்த வழி ஒரு ஆள் தான் சரி ஆள் சங்குடு வரீங்க. ஓஹோ. ஐயா எந்த ஊருக்காரு? நீங்க எந்த ஊருக்காரு? ஐயா எந்த ஊருக்காரனா? ஐயா ஐயானுங்க ஐயா கழிச்சு போயில மரியாதை வார்த்தையா? ஐயாங்கிற தப்பான வார்த்தையா? நம்ம சொல்ற வார்த்தை நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாரையுமே வாங்கத்தா வாங்க போ இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். பொதுவா இது என்ன மாவட்டம்? எது? ராமநாதபுரம் மாவட்டம். சரி. இந்த மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஆட்சியாளர். மாவட்ட சரி ஆட்சியாளர் விருதுநகர் மாவட்டம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எந்த மாவட்டமா இருக்கட்டுமே அப்ப என்ன செய்வாங்க? சரி. ஒரு மனு போடும் பொழுது எப்படி எழுதுவாங்க? எப்படி? உயர்திரு ஐயா அவர்கள் பொறுப்பா இல்லையா? ஐயா உயர்வியா? தப்பா நினைக்க நீ? அப்படியா? சரிங்க சரிங்க, உயர்வா இருக்கட்டும். சொல்லுங்க. இப்ப நீங்க போது வர நிலை என்ன போகுது? அதான் போகுது. அதானே இது அழகானது. அழகானதுன்னா மான். இது மானா? மானா இல்லையா மாண்டாயா? இதுக்குள்ள போயிருக்கோம். நீங்க துரத்தி இருந்தீங்களோ? என்ன ஒரு துரத்து இங்கதான் இருக்கு. எப்படியா பெரிய ஒரு அபட்டமான பொய்ய சொல்றியா? போடா கிறுக்கு போடா. என்ன மான் இருக்கு இல்லைங்கிறியா? இந்த பாருங்க, ஒழுக்கமா பொய் பேசாம பேசணும். அப்புறம் ஒரே அடி காலை பிடிச்சி கருதட்டு மாதிரி அடிச்சு விட வேண்டியா? நீ கேளியா ஐயா? மான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அங்க என்ன கேட்கறது? என்கிட்ட கேளியா? இடத்துக்கு காவலாளி நான் சொல்லணுமியா? என்ன காவலாளி? அவங்க எல்லாம் வெளியில உட்காந்துக்க. உள் காவலாளி நான் இல்ல. போயாங்கிட்டு நல்லா ஆள் சேர்ந்த. சரி இங்க வா. சொன்னா நம்புங்க நீங்க. அதே எப்படி நம்புறது? ஈரியா சொல்றத நம்புறியா? அதே எப்படி நான் சொல்றது நம்ப மாட்டேயா? மான் உள்ள போயிருக்கு சொல்லி. ஆமா. மானை எங்க பாத்தீங்க? அதவா என்னது? தெரிந்த மலை. அதுதான் வெள்ளிமலை. இப்படி 5 மணிக்கு அடிக்கிறியா? அடுக்கடுக்கா பிராடு ஒரு அளவு இல்லையா? மானு போயிருக்குங்கிற மழை தெரியுதுங்கிற மழை இல்லைங்கிறியா? மழை எங்கேயா இருக்கு? இது என்னது? யோ அது சீம கருவையா? மழையை பாருங்க. அப்படி தெரியுது, அழகா இருக்கு. அங்க பாருங்க 2 குரங்கு தவுறத பழுச்சு திரும்பி பாரு. ஆஹா 2 படம் அப்படி ஜெகஜோதியா அப்படி சொல்லியா? ஏண்டா பத்தினி தாயத்த பிள்ளைக்கெல்லாம் கண்ணு தெரியுது. மழை இருக்குன்னு மாமே திரும்பி பாக்குறாரு. யாரு? நிஜாம்பாக்கு இல்லையா? நிஜாம்பாக்கு மாமியா. எந்த மாமே? எந்த மாமனா கிட்ட மழை இங்கதான் இருக்கு? கிடையாது கிடையாது. சத்தியமே இல்லையா? சரி இப்ப மானு உள்ள போயிருக்கு. ஆமாங்க. உள்ள போனா ஆண் மானா பெண் மானா? கேளு. சரியா கேக்குறியா? ஏன்னா நீங்க இப்படி இருக்குன்னு சொல்ல நான் இல்லைன்னு சொல்ல நம்மளுக்குள்ள பிரச்சனை வரும். அப்புறம் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் விழுந்து போயிடும். நீ பிரியாளு, நீ வாழ எதையும் பண்ணி விட்டீங்கன்னா நாம ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா சரியா நான் விட்டு கொடுக்குறேன். இப்ப மானை பாத்தீங்களா? ஆமா. மானு பெண் மானா ஆண் மானா? பெண் மானு எப்படி சொன்னீங்க? எங்க மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். ஆண் மானுக்கு என்ன இருக்கு? ஆண் மானுக்கு கொம்பு இருக்கு. ஆண் மானுக்கு கொம்பு எப்படி இருக்கு? கொம்புக்கு அப்படி கிளவிட்டு இருக்கு. அப்படி இல்ல. இவனுக்கு அடையாளம்னா ஆனா பெண்ணானுங்கிற அடையாளம். இவனுக்கு ஒரு மாதிரி சொல்லுவான், அங்க ஒரு மாதிரி சொல்லுவான். ஆக சரி ஆண்மானுக்கு என்ன இருக்குன்னா கொம்பு இருக்கு. ஆண்மானுக்கு கொம்பு இருக்கும், பம்பு இருக்கு. அதுதான் ஆண்மானு. பம்பு ஏன் பாக்க? பம்பு இருந்தா தான் ஆண்மானு. போயாங்கிட்டு சில பேர் பம்பு இருக்குங்கிறாங்க, பம்பே இல்லாம திட்டுறாங்க. பழைய துணி மாதிரி. ஆண்மானு கொம்பு எப்படி இருக்கு? அப்படின்னா எப்படி கொம்புகள் அப்படி கிளக்கிளையா இருக்கு. ஆண்மான் குத்துனா சரி குத்துச்சுன்னா உடம்பு கிழிச்சிடும். கிழிச்சு போடும். இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பொத்துரும். மானு சரி என்ன கொத்து குத்தா செய்யா அப்படியே மெதுக்கு மெதுக்குங்கயா? அப்படியா? அப்ப சரி இது வந்து ஆண்மான் குத்துறாங்க, உடம்ப கிழிச்சு போடும். இந்த மானு என்ன குத்து குத்துனாலும் இந்த உள்ள இருக்க மானு ஆமா மெதுக்கு மெதுக்குன்றது. எவ்வளவு நீளம் இருக்கு கொம்பு? இந்த அப்படித்தான். இப்படித்தானா? கொம்பு அடியில உடிப்பியலா நுனியில உடிப்பியலா? ஏன் ஜெவரிமியாது? மான் வேணுமா வேண்டாமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னாதான். இல்லைன்னா இன்னைக்கு 12 மணி ஆனாலும் மானை பிடிக்க முடியாது. என் அனுமதி இல்லாம நீ சரியான ஆம்பளை ஆம்பளை என் அனுமதி
இல்லாம எங்க நீ மான புடிச்சியா பாப்பா? டேய் யாரு இங்க பாருங்க இருக்காங்கல தாய்மார்கள்லாம் தாய் அவங்கள வர சொல்லி 5000 பேர் இருக்கட்டும். என் அனுமதி இல்லாம நீ சரியான ஆம்பளை எங்க மான புடிச்சியா பாத்துருவா? என் அனுமதி என் தயவு என் கால்ல கையில விழுந்துதாயா நீ மான பிடிக்கணும். என்ன அப்படி சொல்றாரு? என்ன சாதாரண நினைச்சே லேசு நினைச்சாயா? ரொம்ப வீமா போயிறாருயா. நியாயமா அது? ஓடுங்கன்ற ஏயா அன்பால சாதிக்கலாம் அதிகாரத்துல முடியுமா என்ன? அப்ப அன்பால சாதிக்கிறோம்னா என்கிட்ட பக்குவமா பேசியா? சரியா புரியா? என்ன கேக்குறியா? அப்படி கேளுங்க. இந்த மான கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா? கொம்பு இருக்கு. எவ்வளவு நீளம்? இந்த கொம்ப அடியில ஒடிப்பியலா நுனியில ஒடிப்பியலா? அப்படி கேட்டா என்ன நீ? இங்க வாரியா முத அடியில பிடிச்சு அது பிறதாயா முனியில பிடிக்கிறீங்க? சும்மா பிடிப்பீங்களா போட்டு நசுக்குவீங்களா? என்ன பிடிச்சு போற? எப்படி பிடிச்ச உனக்கு சரியா சரியா. உங்க பேரு? நான் தான் குத்துக்கு பிறப்பேன். அப்பா பேரு புன்னமலம், அம்மா பேரு புன்னழகி. இந்த உலகத்திலே பெரிய பணக்கார குடும்பம்னா நாங்க ஒரு ஆள் தான்டா. பெரிய பணக்காரங்க என்ன இதுக்கு நாடகத்துக்கு வந்தியா? மல்லா கடிச்சு படுக்க யார முடியல. யோ இதெல்லாம் மக்கள் சேவை. அது கலை ஆர்வம். நான் எந்த ஊர் காசை வாங்குறது இல்லையா தெரியுமா? சரி பணக்காரன்னு சொல்றியா? பாசிய 20 வருஷமா இந்த பாசியை தானே கழுத்துல ஓட்டுருக்க? ரவரத்தினங்கள். ஓஹோ காதுல ஓட்டுக்கிறது அதெல்லாம் முத்து முத்தா? ஆமா ஆமா ஆமா. அடே அப்ப பூராமே ஆமையா? ஆமா. சரி இவ்வளவு தூரம் என்ன கேக்குறீங்களே? ஆமா ஐயா இருக்காரு. நான் வந்து இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன ஊரு? ஏன் சிற்றூரியா? சிற்றூரா? அந்த மலைக்கு அங்கிட்டு எங்க ஒரு சின்ன ஊரியா சுருக்கி சிற்றூர். பரவாயில்லையா? ஆமா தான் எங்க அப்பா ரோடு பாலம் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. ஒரு ஆளு போட்டு ஓட்டிக்கிட்டே கிடக்குறான். ரொம்ப அற்புதம். இந்த மரம் எல்லாம் இருக்கா? ஆமா ஆமா. இந்த மரம் தென்னை மரம் அங்கனதான் இருக்கு. ஒரு நாளையில காய்ச்சபாடு இல்ல. என்ன காரணம்? இளநியே பிடிக்கிற காய பிடிக்குது இல்ல. நீர் வளர்ச்சி இல்லையா? நீர் வளர்ச்சி இல்லையா? கீழே இருக்காது மலையில இருக்கனால. மரம் தான் இருக்கு. ஆமா தண்ணி தான் இருக்கு. ஆமா. ஏன் கேட்கல? தண்ணி இங்க கிடக்கல மரம் அங்க இருக்குல்ல. நட்டது யாரு? நட்டது எங்க அப்பந்தே இழுச்சா பையன் நட்டு விட்டு. அப்ப தண்ணி மாதிரி தெரியல உங்களுக்கு? இந்த மேட்ல எங்கிட்ட ஏற மாட்டாதியா? ஏறணும்ல. ஆழ உழுகணும் அகல உழுகணும். சரி கணக்கு இருக்கா இல்லையா? முடியல. சரி அப்ப இதுல கணக்கு உண்டு. கணக்கு தெரியாம பிணக்காணி உழுதுன்னா சரி விளையுமா? சரிங்க. இப்ப என்ன சொல்ல வரியா? நீங்க உண்மையை சொல்லுங்க. மானே தெரியுதுல வேற எதே தெரியுது? ஒரே மாப்பிள யாரும் தெரியல. யாரு தெரியுது? என் மச்சனே மலையேறி போனாலும் மாமே மச்சனே உதவி பேர் என்ன? உன் ஊர் என்ன? உங்க அம்மா யாரு? அப்பா யாரு? அண்ணன் தம்பி யாரு? எல்லாம் நான் தெரியும் எனக்கு. ஏன்னா தங்கமே அகத்தில் அழகு முகத்தை பார்த்த உடனே முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியும் நீ எல்லாம் என்னென்ன வேலை பாக்குறீங்க. என்னென்ன வேலை மச்சான்? மச்சான் மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான். நீங்க இப்போ யாரு தெரியும் அதையே சொல்லுங்களேன். அப்படியா? இல்ல கேட்கிறேன். நீங்க எத்தனை பேரியா? நாங்க வந்து 7 பேரு. 7 பேருக்கு என்னென்ன வேலை? 7 பேருக்கு அவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். வெட்டி போயில நான் ஒரு ஆளு தான் எங்க போனாலும் என்ன எல்லா வேலைக்கும் போறது நறுக்கு சுருக்குன்னு வேலை செய்யற ஆளு எந்த வேலையும் போக மாட்டானா? என்னையா சொல்றீங்க? சும்மாவே அடக்குறாங்க. வெட்டி போயில தோட்டத்தின விட்டு வெட்டித்தனமா. நான் ஒரு ஆளு தான் தினமும் வேலைக்கு போறேன். உழைப்பாளி. உழைப்பாளி. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் உழைப்பால் உயிர்ந்தவர் எத்தனை பேர்? தின்னு விட்டு இத்த தண்டி இருக்கிறேன் பூரா அண்ணன் தம்பி ஊரா. சும்மா விட்டாங்க. சும்மாதான் அப்புறம் என்ன பண்றது? மாப்பிள உழைச்சு உழைச்சு ஓடா பாத்தீங்கல்ல. இனிமே இப்படி கஷ்டகாலம் பூரா தீந்துவோம்யா. மச்சான் நல்லா இருப்பியா மச்சான்? கண்டிப்பா மச்சான் உங்க கால்ல ஓட விழுது மச்சான். உழைப்பாளி யாராக இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்றவர் ஊதியம் இறைவன் கொடுப்பாயா. மச்சான் உங்க கால்ல ஓட விழுவிரி மச்சான். நாங்க 7 பேர் அண்ணன் தம்பிய மச்சான். சரி சரி. என் தங்கச்சி பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு வளர்க்குறான். சின்ன பிள்ளையில சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த பிள்ளை இப்ப பருவத்துக்கு வந்து ஆளு அடப்பு தடப்பா பற்றையெல்லாம் பெருசாயிருச்சு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான். தங்கச்சி போய் பற்ற பெருசாயிருச்சா? சரி சரி. அது வந்து ஆளு நல்லா தலுக்கு முழுக்குன்னு இருக்கு மச்சான். கூட பிறந்த தங்கையா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சரி இது பூரா பாதுகாப்பது யாருடைய கடமை? பாதுகாப்பே அண்ணன் தான் நம்ம கடமை. நான் தான் மச்சான் வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு எச்சரிக்கை மச்சான். வச்சிருக்கியா? பாதுகாப்பா இப்படி சொல்றா மச்சான். ஏடா மொட்டை மொட்டையே போனா நம்பிராசன் குடும்பம் வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா. நல்லா இருப்பியா மச்சான்? என் தங்கச்சிய சும்மா கட்டின புடவையோட மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன அப்ப உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? நகை நட்டு எதுவும் கிடையாதுயா. நாங்க ஏழை வாழையா. இந்த மலைக்கு அங்கிட்டு தான் 5-6 பீத்த குடிச்சதான் இருக்கு. விளக்கு ஒண்ணு இருந்தா என்ன ஒண்ணு வேணும்? கண்டிப்பா விளக்கு மட்டும் எரிஞ்சா போதுமா? சரி. அந்த விளக்க திரிய அப்படி தூண்டி விட்டாத்தான் அந்த விளக்கு சுடர் விட்டு பிரகாசமா எரியும். ஆமா ஆமா. அது மாதிரி இல்லாத ஒருவனுக்கு இருக்கப்பட்டவன் கொடுத்தா அப்படின்னா குறையாதுல. அவனும் நல்ல நிலைமை
நிலைமைக்கு வந்துருவேன். ஏன்னா நீங்க வேற பணக்காரன்னு வேற சொல்லி. ஆமா ஆமா ஆமா. பெருங்குண்ட பணக்காரன்னு வேற சொல்லிட்டியா. அதனால ஏதோ காதை கண்ணை மறைச்சு எதையாவது மாப்பிள என்ன மச்சான் நீ கஷ்டத்தை விடு. உன்னுடைய தங்கை அழகான மணப்பெண்ணு. ஆமா. மணப்பெண்ணுக்கு என்ன வேணும்? மணப்பெண்ணுக்கு நகை அழகான பட்டு புடவைகள். ஆமா. சில ஆபரணம் போட்டாதான் பெண்ணு அழகா இருக்கு. ஆமா மச்சான் ஆமா மச்சான். பட்டு புடவை எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கடா. 50,000க்கு. 50,000க்கா? நான்ல தரேன். ஓஹோ பெரிய 50,000க்கு பட்டு புடவை பட்டு புடவைகள். பெரிய பணக்காரா கண்டு வாங்கிடா. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். சரியா சரியா. குடும்பமான ஆளு பார்க்க முடியுமா? ஆமா ஆமா. என்ன போ ஆகையினால சரி பட்டு புடவை அளவு 50,000. சரி காதுக்கு என்ன வேணும்? காதுக்கு தோடு. எத்தனை பவுன்ல? காதுக்கு தோடு வந்து ஒரு 20 பவுன். நியாயமாயா? ஒரு காதுக்கு ஒரு பவுன்டாயா? ஓ ஆத்துல போட்டா கூட அளந்து போடணும். அளந்து போடுறானா? சரி இந்த காதுக்கு ஒரு பவுன், இங்கிட்டு ஒரு பவுன். சரி ஏன்னா 20 பவுன் இங்கிட்டு 10 இங்கிட்டு 10 போட்டா காது தொங்கி போகுமா இல்லையா? என்ன போ சரி சரி தொங்கி போகும். சரி அப்படி போடாம இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. இல்ல கொஞ்சம் பணக்கார கண்டு கொஞ்சம் அதிகமா கேட்டேயா. இருக்கலாம். அது சரியா போடுறமா இல்லையா? சரி சரி சரி. நெத்திக்கு என்ன வேணும்? நெத்திக்கு நெத்தி சுடி. எத்தனை பவுன்? ஒரு 10 பவுன். போடியா. சரியா. உன் மனசோட போடியா. சரியா. மூக்குக்கு மூக்குக்கு மூக்குத்தி எத்தனை பவுன்ல? அது ஒரு 15 பவுன். மூக்குத்துல போய் 15 பவுனா போட்டா உன் மூக்கு அடைச்சு போமானியா? மூக்கு அடைச்சு போயிருமா? 1/4 பவுன்ல அடக்கமா. சரி வைரத்துல போடியா. நீங்க சொல்ற 15 வந்து அரை மணி தான் செய்யணும். இடமா இல்ல. கழுத்துக்கு என்ன வேணும்? கழுத்துக்கு வந்து இது நெக்லஸ் வேணும். எத்தனை பவுன்ல? அது ஒரு 10 பவுன். போடியா. சரி அது கீழே அதுக்கு கீழே இது சட்டி வேணும். யோ என்னடா தொங்கு மாலை பெரிய மாலை வரும்போது சட்டி வேணும். சரியா சரியா சரியா. தொங்கு மாலை இடுப்புக்கு இடுப்புக்கு இடுப்பு பட்டி. அதுக்கு கீழே மிஞ்சி செருப்பு கொலுசு இதெல்லாம் வேணும். மாப்பிள என்ன மச்சான் ஒரு தங்கைக்கு உச்சி முதல் உள்ளம் கால் வரையும் எவ்வளவு பொன்பொருள் தேவையோ எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டி போயிடுறேன். சரி நீ அண்ணன் தம்பி 7 பேர் கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணமா காது ஊத்த. சரி சொல்லி மட்டும் அனுப்பி விடு. அப்படி செய்யறடா. வேற ஊர்ல போய் தேடி பாரு. அப்படியா? சரி டேய் சரி சரி அப்பள நீ மறந்துட்டேனே. ஆமா மச்சான் சின்ன வயசுல ஆமா 2 பேரும் கம்மாயில எப்படி குளிப்பா? அப்படி குளிப்பா 2 பேரும் அம்மனை கட்டியாதே குளிக்க. போங்க அது சின்ன வயசு. ஆமா 2 பேரும் இளந்தாரியா போய்ட்டா இப்ப செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சத்தங்க யாராரு 2 பொம்பளை பிள்ளையா துரத்தி போங்க பார்க்கலாம். வருமா? அடே இங்க வா. என்னையா ஒரு விஷயம். என்ன மச்சான் உன் தங்கச்சிட்ட தங்கச்சி வந்த வேடுவர் உன்னத்தான் சேனம் வந்தா சொல்லக்கூடாது. சரி சரி சொல்லாம இருந்தீங்கன்னா சரி உனக்கு காலையில அதோட ஆமா சொல்லிட்டேன்டா. எத்தனை பேருக்கு உதவி பண்ற? என்னடா யாருக்காவது உதவி பண்ண சொல்ல சொல்லியா பாப்பா? யாரு யா நீ வேற விரட்டியா பேச்சுக்கு வேணா பேச்சு ஒரு வெட்டி பையன் தெரியாம திரையா? என்னடா சரி போய் பார்க்கலாம். வருமா பிள்ளை போமா போதுமா? கடவுளே வாங்க ஐயா வாங்க ஐயா. அழகு பதுமையே நான் எங்க தள்ள நீங்க வேணா தள்ளிட்டு போங்க. ஆளை பாரு ஒரு பொண்ணு முடிச்சு இந்த அழகு பதுமை யாரியா? ஆளு ஒரு சூட நாளைக்கு லீவ் விடுங்க. அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே. அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே. நான் கைராசி கரநடி என் கைய தொட்டு பாத்துக்கடி. என் கைய தொட்டு பாத்துக்கடி. தகத்திருவிய என்ன
தெரியல அவனுக்கு நம்ம சீம சமத்தி ராதாத்தி சிரிச்சாதானே மகராசி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவேன் ஆசைப்பட்டதெல்லாம் விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொட மாட்டேன் சீம சமத்தி ராசாத்தி அடியக்க வந்தவளே சின்னவளே தூரப்பட்டு வந்து நின்னவளே ஒண்ணுமே பண்ணாம என்னையா கொல்ல ஆம்பளை பொம்பளை ஒண்ணுமே பண்ணாம இப்படியே திரியுறீங்க. கேக்குறேன் அவன் ஒரு மாதிரி அடிக்கிறேன் நீ ஒரு மாதிரி அடிக்கிற நாங்க பூரா ஒரு மாதிரியான ஆளுதான். ஓடி அடிக்கானோ ஓமைய நாட்டியானோ ஓசுக்கு ஓடி அடிக்கானோ ஓமைய நாட்டியானோ அழகு பெண்ணே உடைய பேர் என்னம்மா? என் பேரு பாப்பம்மா. பாப்பம்மாவா? உன் பேரு? உங்க முகத்திலே கூடாது கூப்பிட வரலையா தங்கச்சி? சரி காலையில வாங்க அதுல முழிச்சிட்டு போங்க. தங்கச்சி முதைய சொல்லியிருந்தா நான் காமிச்சிருப்பேன் முழிக்க சொல்லி. செவ்வந்தி பூ முடிஞ்ச சின்னக்கா சரி என்னக்கா முத்து பல்லக்கா அடி என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிஞ்ச சின்னக்கா சரி என்னக்கா ஓதிட்டாட்ட எதிர்த்து சொல்லக்கா முத்து பல்லக்கா அட என்னவோ 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 ரெண்டு பேரும் பாரு இதே வேலையாவே வேலையே இல்ல. அதான் நான் கேட்கணும் உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கே? தங்கச்சி என்னடா சொன்னீங்க? என்னப்பா என்ன சொன்னாங்க? தங்கச்சி வரக்கட்டை பாரு வீட்டுக்குள்ள போய் வேலையை பார்த்துட்டு அதோ தெரியுது வெள்ளிமலை. ஆமா தெரியுது நல்லா தெரியுது. என்ன ஒரு அன்பா பேசுது அன்பா பேசுற நீ ஏதோ போன் நம்பர் கேக்குற பாவம் அந்த பிள்ளை அப்படி ஆள் இல்லையா நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லையா ஒரு மயில யாரையும் ஏற எடுத்து பார்க்காதியா தங்கச்சி எங்கடா தொட்டுட்டு இருக்க இங்க தொடுறேன் அங்கதான் அவர் இருக்கார் ஆமா அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்தாரு துரத்தி வந்தவனு ஓடி வந்து திரு இதுக்குள்ள புகுந்து உள்ள ஓடிருச்சான் இதுக்குள்ள இப்ப போச்சுன்னா செத்தே போகும் பாருங்க சரி வந்து வருமான் அப்படின்னு சொல்றீங்க சரி வந்தமான்னு நான் பேசிக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க என்னப்பா ரெண்டு பேரும் சீக்கிரமா உள்ள போய் எப்படி ஏய் கண்ண முத அந்த வேடு வர கண்ணை முழிச்சு பார்க்க சொல்லியா குடியாமல டே 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 சரியா போயிட்டாரு